morning children. Today we are going to see about the lesson natural calamities. Natural calamities. In this we have seen many things. First one we have seen earthquake. Next we saw flood. We saw tsunami, drought, etc. Today we are going to see about the fifth point, cyclone. What we are going to see? We are going to see about the cyclone. So we'll see what about cyclone. What is cyclones, children? Cyclones are giant whirlwind storm. Cyclone means what? They are a giant whirlwind storm. Whirlwind na ennama சூறாவளி காற்று. இது ஒரு பெரிய giantனா it's a very big. So big that is the whirlwind. Big ஒரு பெரிய சூறாவளி காற்றுக்கு தான் என்ன சொல்வாங்கன்னா cyclone. Cyclones or giant whirlwind storm. Then the cyclones, how it is characterized cyclones are characterized by inward rolling wind. What is that? Inward rolling wind. What is the inward rolling wind? Inward rolling wind na ஒரு சைடா காற்று சுழல் காற்று வீசும். அதுதான் இதோட characters. சைக்ளோனோட கேரக்டர் என்ன? It is characterized by the inward rolling wind. உள்ளுக்குள்ள ஒரே சைடா காற்று வந்து சுழன்று அடிக்கும். அதுக்கு பேர் தான் என்னமா இதோட சைக்ளோனோட characteristic. Cyclones are giant whirlwind storm and it is characterized by inward spiraling wind. What is that? Spiraling wind. And they are completely and precisely, what is that? Completely and precisely predicted. அது நம்மளால முழுசா ஃபுல்லா அக்யூரேட்டா துல்லியமா நம்ம இந்த சைக்ளோனை வந்து நம்ம கணிக்க முடியும். அதுதான் என்னதுமா? they are completely and precisely னா துல்லியமான அர்த்தம். what is that? precisely துல்லியமா நம்மளால அதை கணிக்க முடியும். we can predict the cyclone that are completely and precisely we can predict the cyclone. What is a cyclone? Cyclone na cyclones are giant whirlwind na ஒரு பெரிய சூறாவளி காற்று. அதுதான் என்னதுமா? இது சைக்ளோன். சைக்ளோனோட கேரக்டர் எப்படி? அது எப்படி வீசும்? இன்வர்ட் ஸ்பைரலிங் விண்ட். உள்பக்கமா சுழன்று ஒரு சைடா அது வந்து காற்று சுழன்று அடிக்கும். that is what an inward spiraling wind and they are completely and precisely predicted. அதை நம்மளால ஃபுல்லா முழுமையா அது எப்படி அடிக்குது நம்மளால அதை கணிக்க முடியும். then how these cyclones are formed? Cyclones are formed by over warm ocean and can cause devastation when they approach the shore.
ஸோ இந்த சைக்ளோன் வந்து எப்படி உருவாகுதுமா, ஹவு இந்த காற்று புயல் காற்று உருவாகுதுன்னா, தட் இஸ் ஃபார்ம்ட் இன் தி வார்ம் ஓஷன், வெப்பமான கடல்லேருந்து ஓஷன்லேருந்து அது உருவாகும். அண்ட் காஸ் டிவாஸ்டேஷன், அது பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். அது கடல்லேருந்து கடற்கரை ஓரமாக கடற்கரையை ரீச் ஆகும்போது அது என்ன பண்ணும், பெரிய அளவில் பேரழிவை அது கடற்கரை ஓரமாக இருக்கிற பகுதிகளுக்கு ரொம்ப பேரழிவை கொடுக்கும். ஹவு இட் இஸ் ஃபார்ம், சைக்ளோன்ஸ் ஆர் ஹவு இட் இஸ் ஃபார்ம், இட் இஸ் ஃபார்ம்ட் ஆன் தி வார்ம் ஓஷன். வார்ம் ஓஷனில் அது ஸ்டார்ட் ஆகி when it is approach the shore, கடற்கரையை அது ரீச் ஆகும்போது பெரிய ஒரு அழிவு ஆபத்தை அது வந்து கடற்கரை ஓரத்தில் it will leads. Once again I tell you what is cyclone. Cyclones are giant whirlwind, பெரிய ஒரு சூறாவளி, that is a storm, புயல். அண்ட் சைக்ளோனோட கேரக்டர்னா எப்படி அதை வீசும்னா, இன்வெர்ட், ஒரு சைடாக உள்ளுக்குள்ளே ஸ்பைரோலிங், சுழன்று வந்து உள்ளுக்குள்ளே அது அடிக்கும் காற்று. அண்ட் தேர் கம்ப்ளீட்லி வீ கேன் ப்ரெடிக்ட் தட், அது வந்து இப்படி கம்ப்ளீட்டாக அதை நம்மளால் அதை இப்படி வரப்போதுன்னு துல்லியமாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ சைக்ளோன் எங்கே அது ஃபார்ம் ஆகுதுன்னா, சைக்ளோன் இஸ் ஃபார்ம்ட் ஓவர் தி வார்ம் ஓஷன், வெப்பமான ஓஷன்லேருந்து அது உருவாகி கடற்கரையை அது ரீச் ஆகும்போது, அப்ரோச் ஆகும்போது இட் டிவாஸ்டேஷன், அங்கே பெரிய ஒரு ஆபத்தை, ஒரு பேரழிவை உண்டாக்கும். This is about cyclone not only, and this they also, cyclone வந்தா என்ன ஆகுமா, cyclone வந்தா it leads to, they are capable, they are capable of producing heavy rain and thus flooding the coastal region. What happens? So இந்த மாதிரி மழை வந்துச்சுன்னா, இந்த சைக்ளோன் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், பெரிய ஒரு மழையை கொண்டு வரும். ஸோ தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹெவி ரெயின். என்ன பண்ணும், they will bring or produce heavy rain, thus flooding the coastal area. சைக்ளோன் புயல் காற்று வந்துச்சுன்னா அது மழையை கொண்டு வரும், ப்ரொடியூஸ் பண்ணும், அப்படியே ரொம்ப பெரிய ஹெவி ரெயின் கொண்டு வந்து flooding the கடற்கரை ஓரத்தில் வெள்ளத்தை அது வந்து உருவாக்கும். that also one of the character of the cyclone. They will bring or produce heavy rain, பெரிய மழையை கொண்டு வரும். அதனால மழை வந்து கடற்கரை ஓர பகுதியெல்லாம் என்ன ஆகும், வெள்ளமாக ஆயிடும். So this is about the cyclone. Not only that, and the cyclone or also known as, it got another name. Cyclone also got another name, that is hurricanes and typhoons. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குமா, சைக்ளோன்ஸ்க்கு நிறைய நேம்ஸ் இருக்கு. It can be called as hurricanes or typhoons in different parts of the world. Not in India, in different parts of the world. So இந்த சைக்ளோனை மற்ற நாடுகளெல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க, ஹரிகேன்ஸ் இல்லைன்னா typhoons. Cyclones are also known as hurricanes and typhoons in different parts of the world. மற்ற இடத்துல இதுக்கு நாம் எப்படி சைக்ளோன் சொல்கிறோமோ அது மாதிரி ஹரிக்கேனோ இல்லை டைஃபூனோ சொல்லுவாங்க. ஸோ and this type of cyclone happened in India when on 26th April 2019. When it was happened in India on 26th April 2019, this type of cyclone happened in India, and this cyclone Fani hit the coastal areas. I'll tell you what is this Fani. Coastal
areas. This cyclone Fani hit the coastal area of Odisha and Andhra Pradesh. AP is children Andhra Pradesh. இந்த மாதிரி ஒரு சைக்ளோன் வந்து இந்தியாவில் வந்துச்சு. எப்போ? ஏப்ரல் 2019ல on 26th April it came, this cyclone came and this Fani hit. What is this Fani? அப்படின்னா strongest. What is this? This is a strongest tropical cyclone. This is a Fani meaning enama, it is a strongest tropical cyclone. Why it is strongest cyclone? நாமே ஒரு பெரிய ஒரு cyclone தெரியும். ஏன் இது வந்து tropical அப்படினு சொல்றாங்க? Why it is a tropical means because if you take this earth, the center point is equator and these areas are polar region. These areas are polar and these two areas, so in the area வந்து என்ன சொல்வாங்க? Tropical. This area and this area also tropical, and these areas between the polar region and these are all called temperate. What is that? Temperate. Here also it is temperate. So temperate. So this happened in India. This Fani cyclone happened in India. So where India is, this is equator and most of our point area is in the upper side only. Okay, and India வந்து எந்த பார்ட்ல இருக்குன்னா டெம்பரேட்ல இல்ல, இங்க டிராபிக்கல். இந்த ரெண்டு டிராபிக்கல் ஏரியால தான் இந்தியா இருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் டிராபிக்கல் ஏரியாவில் அது ஹேப்பன் ஆனதுனால அதுக்கு பேர் என்னது? ஸ்ட்ராங்கஸ்ட் டிராபிக்கல் cyclone. That is why it got a name Fani. Fani na strongest tropical cyclone. இது நம்ம இந்தியாவில் ஹேப்பன் ஆனதுனால India is in the tropical zone. So that it got the name strongest tropical cyclone. That is the meaning for Fani. Faniங்கிறது ஒரு cyclone, strongest cyclone, tropical cyclone. It's happened in 26th April 2019 in India. So the next one is the and how it affected. எப்படி அது பாதிச்சதுன்னா the wind. The winds blew at a very high speed. Very high speed. எப்படிமா அது அடிச்சுச்சா? அந்த காற்று வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து அடித்ததுனால uprooted the trees. Uprooted the trees na tree எல்லாம் அப்படியே சாய்ச்சிடுச்சு, விழ வச்சிடுச்சு கீழே. அதோட விண்ட் காற்று வந்து அவ்வளோ ஹை ஸ்பீடில் வந்து அடித்ததுனால வாட் ஹேப்பன்ஸ், இட் அப்ரூட்டட் தி ட்ரீஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அண்ட் நாட் ஒன்லி தட், தென் disrupting the road transportation and communications. ஓகே, அதனால இந்த பெரிய காற்று இந்த புயல்னால உருவாகுனதுனால மரங்களெல்லாம் கீழே விழ வச்சிருச்சு. அண்ட் வாட் ஹேப்பன், ரோட் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நம்மள ரோட்டில் போக்குவரத்து எதுவுமே போக முடியாமல் அது பாதிச்சுது. அண்ட் கம்யூனிகேஷன், வாட் இஸ் கம்யூனிகேஷன்? சென்டிங் மெசேஜ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், டு ஒன் பர்சன் டு அனதர். நம்மளால் கம்யூனிகேட் யாரு கூடமே பண்ண முடியாது. அந்த மாதிரி வாட் இஸ் கம்யூனிகேஷன்? நவ் இட் இஸ் கம்யூனிகேஷன் இஸ் த்ரூ ஃபோன், இஸ்ன்ட் இட்? ஸோ யாராலையும் ஃபோன் அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா கம்யூனிகேஷன் எல்லாமே பாதிச்சுது பிகாஸ் ஆஃப் திஸ் cyclone. And not only road transportation is also disrupted na affect achu. This was the happened during the cyclone. The wind blew at a very high speed and that uprooted the trees எல்லாம் விழுந்துச்சு, transport பாதிச்சுது, communication பாதிச்சு. And these are the characteristics of that cyclone. Now we are going to see about the safety measures.
ஸோ இப்போ சைக்ளோன் வந்துச்சு, தென் நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும்? ஸோ தட் listen, first point is listen to the local radio. Local radio, you have to listen to the local radio. La enna message namalku kudukranga nu solittu warning kudukranga, நம்ம அலர்ட்டா அதை கேட்டுட்டே இருக்கணும். That is official warning. Warning and advice. ஸோ அவங்க என்ன நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதை நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும். நம்ம லோக்கல் ரேடியோவில் இப்படி வரப்போகுது இல்லை வந்துருச்சு அப்படின்னு வார்ன் பண்ணுவாங்க, இல்லை அது என்ன நம்ம வந்து செய்யணுங்கிறதுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க, அதை நம்ம கட்டாயமாக லிசன் பண்ணணும். லிசன் டு த லோக்கல் ரேடியோ அஃபிஷியல் வார்னிங் அண்ட் அட்வைஸ். நாட் ஒன்லி தட், இஃப் யூ have evacuate, if you evacuate your house or have done so earlier, if you done so earlier and don't return until advised. What is this? And don't return until advised. If you have evacuate now, you have shifted from day, அந்த இடத்துல இருந்து நம்ம வேற இடத்துக்கு போறது, that is what evacuate. If you have evacuated, அந்த இடத்துல இருந்து ஆல்ரெடி நீங்க அங்க இருந்து இங்க நீங்க evacuate பண்ணனும்னாலோ இல்ல ஆல்ரெடி நீங்க அங்க இருந்து பண்ணிட்டீங்கனாலும் you should not, don't return. திருப்பி உடனே அவங்க கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ற வரைக்கும் அங்க நார்மல் சிச்சுவேஷன் ஆயிடுச்சு, you can come back அப்படின்னு சொல்ற வரைக்கும் you should not move from, return to that particular place. That is the second advice, that is a second safety measure you have to follow. If you have evacuate your house or have done so earlier, don't return until advised. And what's the third point, children? Aware. What is that? Aware about the damage. Beware about the damage of power lines, trees, buildings and bridges, and don't go into the flood water. So what you have to do? So it's not clear. Children, see, beware about the damage of power lines, trees and don't buildings and also bridges, and don't go into the flood water. Third point is நம்ம தெரிஞ்சுக்கணும் எங்கெங்கெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ மழை வந்தாவே புயல்லாம் வந்தால் what will happen? பவர் லைன், எலக்ட்ரிசிட்டி அந்த போல்ஸ் எல்லாம் வந்து கீழே விழுந்துடும். ஸோ பவர் லைன்ஸ் எல்லாம் மேபி கீழே இருக்கும், ட்ரீஸ் விழுந்திருக்கும், பில்டிங்ஸ் விழுந்திருக்கும், பிரிட்ஜஸ்லாம் ஸ்பாயிலாக இருக்கும். ஸோ யூ மஸ்ட் அவேர் ஆஃப் தட், பி அவேர் ஆஃப் தட். அதை பற்றி நமக்கு ஆல்ரெடி வி ஷுட் know about that. And never go into the flood water. நம்ம வெள்ளத்தில் இறங்கி நடக்கவே கூடாது. What there may be many things, maybe insects, maybe of due to poisonous water poison நிறைய இருந்திருக்கும். அதில் டேமேஜில் வந்து bridges அதெல்லாம் விழுந்திருக்கும், pots எல்லாம் இருக்கும், பவர் லைன் விழுந்திருக்கும். So that you should not get into that flood water. This is the third point. What's the first point? These are the safety measures we have to follow during the cyclone. First is listen to the local radio official warning and their advice. And if you have evacuate your house at home or have done so earlier, don't return until advised. அட்வைஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வீடை காலி பண்ணிட்டீங்களாலும் இல்லை பண்ண போகிறீங்கனாலும் திருப்பி வர கூடாது.
till you get the advised. And beware about the damage. Enna damage aayirukkum, power line viழுந்திருக்கும், trees viழுந்திருக்கும், buildings will be spoiled and bridges will be soiled. So you should not, you have to be aware of that. Enna நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம don't go into the flood waterல நம்ம போக கூடாது. These are about the safety measures of the natural calamities. What we are saying, natural calamity we have seen today, we have seen about the cyclone. Cyclones mean what? That is the whirlwind storm. பெரிய ஒரு சூறாவளி. What's its characters? It's inward spiraling wind. உள்ளுக்குள்ள சுழண்டு அடிக்கிற ஒரு காற்று. Isn't it? How it is formed? It is formed over the warm ocean, and it afterwards it devastating the, when it reaches the shore கடற்கரையோட ரீச் ஆகும்போது நிறைய பேரழிவை அது கொடுக்கும். And it also cause heavy rainfall, நிறைய rainfall கொடுக்கும், and its coastal area will be affected more. And they got also another name, that is typhoon, and not only typhoon and hurricane in different parts of the world. And I said about the Fani. What is Fani? It is the strongest tropical wind. Why it is a tropical wind? India is in the tropical area. This was happened in the 26th April in 2019 in India. So it is called as a Fani, that is strongest tropical wind we said, and it gave a damage to uprooted the trees, and transportation communication was also affected, and we saw about the safety measures. Then we'll go to the objective question, children. See, listen, fill in the blanks. First we'll see dash erupts or flow from a volcano. What will come when volcano erupt achna enama varum? Lava. What is that? Lava erupts or flow from a volcano. What is lava? That's the magma, and the velila irundhu ulla irundhu magma velila, if it is comes out, that is lava. So next is a natural disasters can cause loss of life and damage to what? Dash property. It cause loss to life also, and also our property will also be affected. That is a natural disaster can cause loss of life and damage to property. Then cyclone. Fani, I have given an explanation for what is Fani, and Fani hit a coastal areas where it affected, that it's affected the places of Odisha and Andhra Pradesh on when 13th October 2013. And this cloud burst flood damaged the Kedarnath temple. So during flood, that is cloud burst, I already told you what is that. It is a sudden downpour, sudden heavier rain particular area over a particular time. If it is rain, that is a cloud burst. That because of this cloud burst, Kedarnath temple was damaged, and the intensity of an earthquake is highest at its epicenter. So what is that epicenter, children? Where actually it happens, it is the downwards. Here that is the place where the origin, where it is start, that place is focus. Enga earthquake start aardo, that place is a focus, and straight to that ground surface is called, straight to that is called the epicenter. கீழே எங்க ஆரம்பிக்குதோ பூமிக்கடியில அதுக்கு நேரா மேற்பகுதியில சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்ல எங்க இது ஸ்ட்ரெயிட்டா அஃபெக்ட் ஆகுதோ that place is called a epicenter. So the intensity of an earthquake, இந்த earthquake ஓட பாதிப்பு எங்க அதிகமா இருக்கும்னா is highest at its epicenter. Once again I tell you, lava erupts or flow from a volcano. Natural disaster can cause loss of life and damage to property. And cyclone Fani hit coastal areas of Odisha and Andhra Pradesh on 13th October 2013. And cloud burst flood damaged the Kedarnath temple. And the intensity of an earthquake is highest at its epicenter. Then we'll see the match. Seismograph. What is a seismograph? It is like a
graph on a sheet of paper. When the earthquake happens, it is kept on the ground, so that will measure the intensity. அளவு earthquake ஓட பாதிப்பான அளவு எவ்வளோ அப்படிங்கறத இந்த seismograph வந்து measure பண்ணும். That is what the measures the intensity of an earthquake. What is tsunami? Its name is in the Japanese word, that is harbor wave. It is a Japanese term. Then cyclone. Cyclone got another names also. I have already told you now. It got a name typhoon and hurricane. Next is magma. Magma is what? Molten rock beneath the surface. Earth surface க்கு கீழ இருக்கிற உருகின நிலையில உள்ள பாறை. That is what is known as magma. Only because of heat and temperature, this magma come out as a lava. And next is drought. Drought is a shortage of water. தண்ணியே இல்லாம பஞ்சம். அதுதான் drought, shortage of water. Seismograph measure the intensity of an earthquake. Tsunami, harbor wave. Cyclone, typhoon and hurricanes. Magma is molten rock beneath the surface. And what is drought? Shortage of water. Children, I hope you have understood that concept today. Go through this objectives. Your assignment is learn the objectives. Objectives. What is that objectives, children? This fill up the blanks and match. These are all called objectives. So you have to learn today. Thank you, children. Have a nice day.